ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி போட்ட முருங்கை பூ பறிக்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பூ எதுக்கு வேஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் ரசம் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த லிங்க்கு குழம்பு வைக்கிறது. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக கொஞ்சமாக கூட்டு வச்சிடலாமா? கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சது கடுகு, சீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருங்க. கூடவே நீளவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், அப்படி இல்லாட்டி தட்டி வச்ச சின்ன வெங்காயம், ரெண்டில் எது வேணாலும் சேர்த்திக்கோங்க. அது நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளி பிணைஞ்சி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை, அந்த கிள்ளி போட்ட மிளகாயோடு விட போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு எடுத்தாக்கா நல்லா கிரேவி மாதிரி தக்காளி கரைஞ்சி வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பறித்து வச்ச முருங்கைப்பூவை நல்லா அலசி எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். பூவெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கதக்கதன்னு கொதிக்க விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தாக்கா முருங்கைப்பூவில் வெந்து நல்லா திக்காக இருக்கும் முருங்கைப்பூ கூட்டு. மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய்யும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் தூவி எடுத்துட்டாக்கா சூடான சாதம் கூட நல்லா பெனஞ்சி சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனல் பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை தொட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுனையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.